அப்துல்லாஹின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிக முக்கியமான ஒரு அறிஞர் அப்துல்லாஹின் முபாரக். அந்த மனிதரிடத்திலே அப்துல்லாஹின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே கேட்கப்பட்டது, முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவரா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா? ஏனென்றால் ஏன் அப்படி கேட்கப்படுது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரு? ஒரு ஆட்சியாளர், அதாவது 5வது கலீஃபத்துர் ராஷிதுன்னு சொல்லுவாங்க. 4 கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் 5வது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செஞ்சாங்க. ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு விடயத்துல ஒரு சில வழிகட்டவர்கள் விமர்சனங்களை வச்சாங்க, அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அதனால அவர் ஒரு பேசு பொருளாக இருந்தாங்க, வஹி அவரை குறைத்து மதிப்பிடவில்லை. அப்ப அப்படி ஒரு சந்தேகம் இருந்ததுனால ஏதோ ஒரு தெரியாத ஒரு மனிதர் அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் கேட்டாரு, முஆவியா சிறந்தவரா உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜ்மஈன்? ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர்? அப்ப அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக, இன்னல் குபார் அல்லதி தഖல ஃபி அன்ஃபி முஆவியா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதல் மின் உமர் பி1000 மர்ரா. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது முஆவியா ரலியல்லாஹுடைய மூக்கு துவாரத்தால போற ஒரு சின்ன தூசி 1000 உமர் இப்னு அப்துல் அசீஸை விட சிறந்ததுனாங்க. இந்த தூசி முஆவியா ரலியல்லாஹுடைய மூக்குக்குள்ள போற ஒரு சின்ன தூசி இருக்குதானே, அந்த தூசி 1000 உமர் இப்னு அப்துல் அசீஸை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அதுதான் சஹாபி என்ற அந்தஸ்து. சஹாபி என்ற அந்தஸ்து உலகத்துல என்ன கொடுத்தாலும் என்ன தியாகம் செஞ்சாலும் அடைஞ்சு கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அதை சொல்லி போட்டு சொன்னாங்க, சல்லா முஆவியா கல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ஃபகால முஆவியா ரப்பனா வலக்கல் ஹம்த். ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறாங்க, பின்னால முஆவியா தொழுதாங்க. இதை விட வேற என்ன சிறப்பு வேணும்? ரசூலுல்லாஹ்வோட இருந்தாங்களே அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அந்தஸ்துக்குரிய கண்ணியமிக்க சஹாபி. அந்த சஹாபி என்ற அந்தஸ்தை அடைய முடியாது. அது மட்டுமல்ல, அவருடைய மூக்குல போன ஒரு தூசி 1000 உமர் இப்னு அப்துல் அசீஸை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கடா, சஹாபி என்ற அந்தஸ்து அவ்வளவு பெருமதி வாய்ந்தது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் 99 ஹிஜ்ரி 99 101 வரை ஆட்சி செஞ்சார், 2 வருஷம். 5வது கலீஃபான்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு நீதியான ஆட்சியாளர். அதனால் அவருக்கு சிறப்பு இல்லைன்னு அர்த்தம் அல்ல. சஹாபி என்பதோடு ஒப்பிடும் பொழுது அவருக்கு சிறப்பு கிடையாது, சஹாபி என்ற அந்தஸ்தோடு ஒப்பிடும் பொழுது. ஆனால் அது அல்லாமல் அவர் சிறந்தவர் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. தெளிவா புரிஞ்சு வரணும். அப்ப ஏன் இந்த அந்தஸ்து எதற்காக உவைசுல் கர்னி இழந்தாரு? எதற்காக இழந்தாரு? தாய்க்காக. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்ணியப்படுத்தினாங்க? சஹாபாக்கள் நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க துவா கேட்கும்படி, உங்களுக்கு அவர் துவா கேட்பாருன்னு. எல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள். அப்ப தாயை ஒரு மனிதன் பராமரித்துக் கொண்டால் அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுக்கிற கண்ணியம் இது. அன்புக்குரிய சோர்களே, இந்த அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்தில் கேட்கப்பட்ட இந்த செய்தியை வஃபயாத்துல் அயான்ல இமாம் இப்னு கல்லிகான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 3ஆம் ஜுஸு 33ஆம் பக்கத்திலேயும், இமாம் ஆஜுரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அஷ்ஷரியா என்ற நூலினுடைய 5ஆம் ஜுஸு 2466வது செய்தியாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே,